Hello, dear students. Good evening. So, TN Set English exam வரப்போது நெருங்கிக்கிட்டே இருக்கு. அதோட previous year question discussion தான் நம்ம இருக்கோம். So, as I always say, remember, you trust yourself and you can, you will, and you know more than you think you do. That's very important. Okay. So, நீங்க நீங்க எப்பவுமே that too இந்த லாஸ்ட் 1 வீக்ல வந்துட்டு படிச்சுக்கிட்டே நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு நிறைய கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சம்வேர் இன் சப்கான்ஷியஸ் மைண்ட் எவ்ரி திங் வில் கெட் ரெஜிஸ்டர்ட். ஓகே. ஸோ உங்களுக்கு தெரியாம அந்த ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு டவுட் கூட உங்களுக்கு இருக்கலாம். ஆனா your subconscious mind will help you to get that right answer. So all the best for you all. நம்ம இன்னைக்கு வந்துட்டு யூனிட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு we'll move to the questions for today's discussion. So we have நெட் சிலபஸ் தான் அப்படியே செட்டுக்கு வந்திருக்கு. ஸோ நமக்கு எப்போதும் போல 10 யூனிட்ஸ் இருக்கு. யூனிட் 1 டிராமா, யூனிட் 2 poetry, 3 ஃபிக்ஷன் ஷார்ட் ஸ்டோரி, 4 நான் ஃபிக்ஷனல் ப்ரோஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 4 யூனிட்ஸ்ல இருந்து உங்களுக்கு comprehension questions both poetry and prose ரெண்டுமே கேட்பாங்க. So remember, and these 4 units will cover all literatures in English. Okay, that is also very important. So இது வந்துட்டு பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் மட்டும் இல்லாம இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரீஸ்ல இருக்கிற வேர்ல்ட் லிட்ரேச்சர் எல்லாமே கவர் பண்ணுவாங்க. முக்கியமா இந்த 4 யூனிட்ல இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. And then we are moving to the next units, that is unit 5, 6 and 7. Unit 5 is language, unit 6 is English in India, and unit 7 cultural studies. இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் இன் இந்தியா இஸ் கெட்டிங் ப்ராமினன்ட் நவடேஸ். லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல நமக்கு நெட்ல அதிகமா கேட்கிற கொஸ்டின்ஸ் வந்து இங்கிலீஷ் இன் இந்தியால இருந்து வந்திருக்கு. அண்ட் செட்லயும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே. யூனிட் 6 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட். அண்ட் தென் யூனிட் 7 கல்ச்சுரல் ஸ்டடீஸ். கல்ச்சுரல் ஸ்டடீஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு லிட்ரரி தியரி அண்ட் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் இப்போ ரொம்பவே ஹாட்டான யூனிட் அப்படிங்கறதுனால கல்ச்சுரல் ஸ்டடீஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே. அண்ட் தென் லாஸ்ட் 3 யூனிட்ஸ் லிட்ரரி கிரிட்டிசிசம், லிட்ரரி தியரி அண்ட் ரிசர்ச் மெத்தட்ஸ். ஓகே. ஸோ திஸ் இஸ் தி பேசிக் ஃபார்ம். இந்த 10 யூனிட்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரப்போகுது. 10 யூனிட்ல இருந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகி உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஓகே. அண்ட் இது அப்படியே நெட்டோட பேட்டர்ன். நமக்கு நெட் அளவுக்கு செட் டஃபா இருக்காது. பட் இந்த முறை டிஎன் செட் ரொம்ப வருஷம் கழிச்சு வரதுனால யூ கேன் எக்ஸ்பெக்ட் சோ மெனி நியூ கொஸ்டின்ஸ். ஓகே. அண்ட் ஆல்சோ நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ண போறது எல்லாமே நமக்கு வந்துட்டு நம்ம பக்கத்து ஸ்டேட்ஸோட அண்ட் ஆல் ஓவர் இந்தியால இருக்க வேற ஸ்டேட்ஸோட செட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே. சோ இதுல இருந்து நம்ம எப்படி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நான் ஒவ்வொரு கொஸ்டின் எடுக்கும் போது சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் கொடுக்க போற கொஸ்டின்ஸ் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே. சோ நமக்கு வரப்போற செட்ல நமக்கு வரப்போற கொஸ்டின் டிஎன் செட்ல மோஸ்ட்லி இது கனெக்டடா தான் கொஸ்டின் வரும். ஓகே. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை நீங்க நல்லா பார்த்துட்டு பிளஸ் இதுக்கு கனெக்டடா என்னென்ன கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கறதையும் கொஞ்சம் பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வித் திஸ் டிப் we are moving to today's session. So first question, how many types of languages in drama are distinguished by Bharat Muni in Natya Shastra? ஸோ இது எப்ப கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. 2023. ஸோ நான் எடுத்தது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ரீசன்ட் செட் தான் எடுத்திருக்கேன். 23, 24, 22 இந்த 3 இயர்ஸ்ல தான் எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி மத்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிற செட் கொஸ்டின் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எய்தர் அந்த கொஸ்டினை கூட ரிப்பீட் ஆகலாம், சம்டைம்ஸ் பை லக். இஃப் நாட் அந்த கொஸ்டின் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகே. சோ how many type of languages கேட்டிருக்காங்க. எப்பவுமே ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது அந்த கொஸ்டின்ல இருக்கிற கீவேர்ட் நம்ம பார்க்கணும். ஓகே. சோ என்ன கொஸ்டின் என்ன கீவேர்ட் இங்க இருக்கு அப்படின்னா how many types of language அப்படிங்கறத கீவேர்டா இருக்கு. ஓகே. இன் டிராமா டிஸ்டிங்விஷ்ட் பை பாரத முனி இன் நாட்டிய சாஸ்திரா. இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன வந்திருக்கு நமக்கு 4, 5, 3, 6. சோ ஆன்சர்ஸ் தெரிஞ்சவங்க எல்லாம் கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். You can guess the answers. Okay, I'm getting some right answers. Good. Okay, we'll check the answer now. The exact answer is 4. Okay. See, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் கேட்டிருக்காங்க.
இப்போ டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் இன் டிராமா அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் 4. Okay, remember that the right answer is 4. So what is Natya Shastra? In the book, ரொம்ப important book, which was written by Bharata Muni. நான் சொன்னேன் இல்லையா, இந்தியன் இங்கிலீஷ்ல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வருது. இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷா இருக்கட்டும், இல்ல எவல்யூஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஃப்ரம் இந்தியா அண்ட் ஆல்சோ இந்தியன் தியரிஸ், இதை பேஸ் பண்ணி ரீசெண்ட் டைம்ஸ் நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஓகே, ஸோ இந்த நாட்டிய சாஸ்திரா அப்படிங்கிற புக் வந்துட்டு எதுக்கு இம்பார்ட்டன்ட் பாத்தீங்க அப்படின்னா, இதுல இருந்து நமக்கு ரெண்டு மூணு ப்ராமினன்ட் கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு, மொத்தம் இதுல எத்தனை சாப்டர்ஸ் கேட்பாங்க. there are 36 chapters. ஓகே, ரிமெம்பர் தட். அண்ட் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த இந்த புக்ல இருந்து, நாட்டு சாஸ்திரால இருந்து, இதுலதான் முக்கியமா நமக்கு ரசா தியரி பேசப்படுது. ஓகே, சோ நம்மளோட நவரசா அப்படின்னு சொல்லுவோம்ல, 9 ரசாஸ். ஓகே, சோ அதுதான் ரசா தியரி, வெரி இம்பார்ட்டன்ட். சோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும் நாட்டு சாஸ்திரால இருந்து அப்படின்னா, who is the composer னு கேட்பாங்க. who is the composer? that is Bharata Muni. Okay, and then how many chapters question வரலாம், and இந்த ரசா தியரி பத்தி கொஸ்டின் வரலாம். இது மூணு பத்தி படிச்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பர்சன் யாரு அப்படின்னா, இந்த நாட்டிய சாஸ்திரா வந்துட்டு எப்ப ரொம்ப ப்ராமினென்ட்டா பேசப்பட்டுச்சு, எப்ப ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, there is one more person named Abhinava Gupta. ஓகே, சோ நாட்டிய சாஸ்திரா வாஸ் அஸ்கிரைப் டு பாரத முனி. பாரத முனி தான் அதை எழுதினாரு. பட் அபினவ குப்தா வந்து இதை காமெண்ட்ரி கொடுத்திருக்காரு அண்ட் ஆல்சோ அது கிரிட்டிக்கல் அனலைஸ் பண்ணிருக்காரு. சோ அபினவ குப்தால இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நாட்டிய சாஸ்திரானாலே யூ கேன் think about two important writers, that is Bharata Muni, and also one more important critic from India, that is Abhinava Gupta. ஞாபகம் வச்சுக்கோங்க, சாப்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் ரசா தியரி பத்தி படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நமக்கு. ஓகே, நாட்டிய இஸ் வெரி சிம்பிள், இட் இஸ் டிராமட்டர்ஜி. ஓகே, சோ எப்படி வந்துட்டு டான்ஸா இருக்கட்டும், டிராமாவா இருக்கட்டும், இல்ல டான்ஸ் டிராமாவா இருக்கட்டும், அண்ட் ரெசிடேஷன், போயட்ரி, இந்த மாதிரி எல்லாமே எப்படி இந்தியால இந்தியன் பேஸ் பண்ணி எப்படி வந்துட்டு இது சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் பேஸ் பண்ணி இந்தியால எப்படி ஆரிஜின் ஆச்சு, அது எப்படி வளர்ந்துச்சு அப்படிங்கிறது நாட்டிய சாஸ்திரம். ஓகே, very simple. Now we are moving to the second question. Question number 2. G.B. Shaw's play Arms and the Man is about the war between, again in the Maharashtra set, 2023ல கேட்டிருக்காங்க. ஓகேவா, சோ ஆர்ம்ஸ் அண்ட் தி மேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளே. அண்ட் ஜிபி ஷா, நம்ம பிக்மேலியன் சொன்னோம் அப்படின்னா செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளே நமக்கு வந்துட்டு ஆர்ம்ஸ் அண்ட் தி மேன் தான். ஓகே, சோ அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளே. இதுல என்ன கேட்டிருக்காங்க, என்ன கொஸ்டின் அப்படின்னா, இது இந்த பிளே எந்த வார பத்தி? ஓகே, that's the question. So guess your answers. I'm waiting. Comment boxல போடுங்க. Is it option A England and France, option B France and Spain, option C Germany and Italy, option D Bulgaria and Serbia? Is it option A, B or C or D? Yes. Okay, I'm getting some right answers. Okay, we'll see the answer. The right answer is Bulgaria and Serbia. Okay, actually Serbo-Belgian war அப்படின்னு வரும். ஓகேவா, so Arms and the Man is about the war between Bulgaria and Serbia. ஓகே, so Serbo-Belgian war அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தாலும் அதுவும் கரெக்ட் தான். ஓகேவா, Serbo-Belgian war or Bulgaria and Serbia. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளே. இந்த பிளேயோட கதையே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஜிபி ஷா பத்தி நமக்கு வந்து நிறையவே தெரிய வரும். இந்த பிளே பத்தி நீங்க முக்கியமா பார்க்கணும் அப்படின்னா, இட் வாஸ் ரிட்டன் இன் த இயர் பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் இன் த இயர் 1894 அண்ட் நான் சொன்ன மாதிரி செட்டிங் வந்துட்டு சர்போ பெல்ஜியன் வார். ஓகே, சர்போ பெல்ஜியன் வார் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல பாத்தீங்க அப்படின்னா, இதுலதான் நம்ம இப்ப சொல்றோம்ல சாக்லேட் ஹீரோ, சாக்லேட் பாய் அண்ட் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இப்ப வருது இல்ல. பட் நம்மளோட ஜிபி ஷா வந்துட்டு அப்பவே எழுதிட்டாரு. இதுல வர ஒரு சோல்ஜர் பிளன்ச்லி. ஓகே, பிளன்ச்லி, அவர் பேர் சாக்லேட் கிரீம் சோல்ஜர். ஓகே, சோ சாக்லேட் கிரீம் சோல்ஜர் எந்த டிராமால வந்துட்டு ஃபேமஸ் அப்படிங்கிறது கூட கொஸ்டினா வரலாம். தட் இஸ் ஃப்ரம் ஆர்ம்ஸ் அண்ட் தி மேன்.
Okay. Chocolate cream soldier. Okay. Remember the name Bluntschli. Okay. Bluntschli is famous, is known as chocolate cream soldier. Good. With that information, we are moving to the next question. Question number 3. Touchstone is a famous character in William Shakespeare's Dash. Again, this is from Maharashtra set 2023. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. அவசரப்படாதீங்க. யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. The first option, all is well that ends well. Option B, A Midsummer Night's Dream. Or option C, As You Like It. Option D, 12th Night. Okay. So, நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு கொஸ்டினை நம்ம வந்து அப்ரோச் பண்ணும்போது அந்த கொஸ்டினுக்கான டிப்ஸ் தரேன். அந்த கொஸ்டினோட இம்பார்ட்டன்ட் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸோட சேர்த்து நம்ம அந்த கொஸ்டினை எப்படி அணுகணும் அப்படிங்கிற டிப்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நமக்கு 4 ப்ளே குடுத்துருக்காங்க. இந்த மாதிரி 4 ஆப்ஷன் குடுத்துருக்கும்போது, முக்கியமா 2 ஆப்ஷன் நமக்கு எலிமினேஷன்ல போயிரும். ஓகே. சோ எப்பவுமே இந்த எலிமினேஷன் டெக்னிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் அப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இதுல நீங்க எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் வரும். டச் ஸ்டோன் அப்படிங்கிறது என்ன மாரி கேரக்டர்ன்னு யோசிங்க. ஓகே. அண்ட் தென் யூ கேன் கோ ஃபார் தி ப்ளே அண்ட் ஆப்ஷன். Yes, I'm getting some right answers. Good. Good. Okay, shall we move to the answer? Yes, we'll move to the answer. The right answer is As You Like It. Okay. So Touchstone is a very important character from the play As You Like It. Okay. So As You Like It பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் a pastoral comedy. ஓகே. இப்போ டச்ஸ்டோன்ங்கிறது தான் வந்துட்டு அங்க இருக்கிற அந்த கோட் ஜெஸ்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஃபூல். ஓகே. ஸோ டியூக் ஃபெர்டினாண்டோட சர்வீஸ்ல இருக்கிற ஃபூல் தான் டச்ஸ்டோன். ஓகே. பட் வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அண்ட் ஃபூலோட மேனரிசம்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஓகே. தோ ஹி இஸ் நேம்ட் அஸ் ஃபூல், ஹிஸ் சர்காசம்ஸ் ஆர் விட்டி. ஓகே. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் டச்ஸ்டோன் சொல்ற டயலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் டயலாக். அந்த ஃபேமஸ் டயலாக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. ஓகே. எஸ். ஸோ டச்ஸ்டோன் இஸ் ஃப்ரம் As You Like It. ஓகே. Good. It's a pastoral comedy. With that information, we are moving to the next question. Next question is Transposed Heads. It's a beautiful story based on popular Indian legend that explores the complex relationship between the spirit, body, and mind. Identify its author. Okay. இந்த இடத்துல நம்ம குழம்ப கூடாது. சரியா? நல்லா கொஸ்டினை படிக்கணும். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் நான் என்ன கொடுத்தேன் உங்களுக்கு? எலிமினேஷன் மெத்தட். அடுத்த முக்கியமான டிப்ஸ் என்ன குடுக்க போறேன் அப்படின்னா, கொஸ்டின தயவு செய்து ஒரு முறை படிங்க. ஓகே. அது வந்துட்டு நீங்க எவ்வளோ டைம் இருந்தாலும் நீங்க டைம் மேனேஜ் பண்ணி எப்படியாவது கொஸ்டின ஒரு முறையா நம்ம படிச்சிடணும் அப்படின்னு படிங்க. ஏன் அப்படின்னா, சம்டைம்ஸ் நம்ம கொஸ்டின் படிக்காமயே தப்பான ஆன்சர் வந்துட்டு குறிச்சிருவோம். ஓகே. ஒரு பதட்டத்துல, ஒரு அவசரத்துல. அந்த அவசரம் கூடவே கூடாது. ஓகே. சோ எலிமினேஷன் டெக்னிக் எப்படி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதே மாரி கொஸ்டின ஒரு முறை முழுமையா படிக்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. சோ டிரான்ஸ்போஸ்ட் ஹெட்ஸ்ன்னு குடுத்திருக்காங்க இங்க. இது ஒரு நல்ல ஸ்டோரி. இது இட்ஸ் பேஸ்ட் ஆன் பாப்புலர் இந்தியன் லெஜெண்ட் அப்படின்னு குடுத்திருக்காங்க. இதோட ஆத்தர் யாரு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? அவசரப்பட்டு கிரீஷ் கர்னாட் அப்படின்னு சொல்லிருவோம். ஆக்சுவலி இதோட ஆத்தர் யாரு? Is it Girish Karnad, Amitav Ghosh, Thomas Mann or Chetan Bhagat? Who is the right answer? டிரான்ஸ்போஸ்ட் ஹெட்ஸோட ஆத்தர் தான் கேட்டிருக்காங்க. சரியா? சோ கொஸ்டின் நல்லா படிச்சு பாருங்க. கீ வேர்ட்ஸ் பாருங்க. டிரான்ஸ்போஸ்ட் ஹெட்ஸ் அண்ட் இட்ஸ் ஆத்தர். குட், குட், குட். ஐ அம் கெட்டிங் சம் ரைட் ஆன்சர்ஸ். நான் சொன்ன மாதிரி அவசரப்படாதீங்க. தி ரைட் ஆன்சர் இஸ் தாமஸ் மேன். இட் இஸ் நாட் கிரீஷ் கர்னாட். ஓகே. கிரீஷ் கர்னாடுக்கும் இந்த பிளேக்கும் சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்ங்கறத நான் சொல்றேன். ஆனா இங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? டிரான்ஸ்போஸ்ட் ஹெட்ஸோட ஆத்தர் தான் கேட்டிருக்காங்க. சரியா? சோ நம்ம கிரீஷ் கர்னாடோட குழப்பம் வேணாம் இங்க. டிரான்ஸ்போஸ்ட் ஹெட்ஸோட ஆத்தர் தாமஸ் மேன் தான்.
ஓகே. சோ கிரீஷ் கர்நாடுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தாமஸ் மேனோட டிரான்ஸ்போஸ்ட் ஹெட்ஸ் தான் நம்ம கிரீஷ் கர்னாடோட ஃபேமஸ் பிளே ஹயவதனா. ஓகே. சோ ஹயவதனா யாரோட பிளே? கிரீஷ் கர்னாடோட பிளே. அ இந்த பிளே வந்துட்டு ஆக்சுவலி டிரான்ஸ்போஸ் ஹெட்ஸ் அந்த அந்த தாமஸ் மேனோட இதுலேருந்து தான் வந்துட்டு எடுத்திருக்காரு. இவரு இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. அகைன் தாமஸ் மேன் ஆக்சுவலி வந்துட்டு இவரோட டிரான்ஸ்போஸ்ட் ஹெட்ஸ்க்கு வந்துட்டு இன்ஸ்பிரேஷன் ஹி காட் இட் ஃப்ரம் சான்ஸ்கிரிட் லிட்டரேச்சர். ஓகே. அந்த அதோட டெக்ஸ்ட் நேமும் நான் குடுத்திருக்கேன். இதுவும் உங்களுக்கு கொஸ்டினா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி எப்பவுமே இந்த மாரி செட் நம்ம பக்கத்து ஸ்டேட்ஸோட செட்டு இல்லன்னா வந்துட்டு ம் வேற செட்டோட செட் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த கொஸ்டினோ இல்ல அதுக்கு ரிலேட்டட் கொஸ்டினோ வரதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. சரியா? சோ இங்க என்னென்ன குடுத்திருக்கேன். ஹயவதனா டிராஸ் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் அ 1940 நாவெல்லா. ஓகே. பை தாமஸ் மேன். அந்த நாவெல்லாவோட நேம் என்ன அப்படின்னா, தி டிரான்ஸ்போஸ்ட் ஹெட்ஸ். ஓகே. பட் இன் ரிட்டர்ன் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, தாமஸ் மேனோட டிரான்ஸ்போஸ்ட் ஹெட்ஸே வந்துட்டு 11த் செஞ்சுரி சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்லேருந்து தான் வந்திருக்கு. அந்த சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் நேம் என்னன்னு கூட உங்களுக்கு கேட்கலாம். அந்த சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் நேம் என்ன? கதா சரித்த சாகரா. ஓகே. கதா சரித் சாகரா. இது வந்துட்டு டிரான்ஸ்போஸ் ஹெட்ஸ்க்கு இன்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்போஸ் ஹெட்ஸ் வந்துட்டு நம்ம ஹயவதனாக்கு இன்ஸ்பிரேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஹயவதனா ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பத்மினி. ஓகே. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி. அ மேலோட்டமா நீங்க அந்த ஸ்டோரிய பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் ஃபுல் ஆஃப் பிசிக்கல் லவ் அண்ட் பிசிக்கல் லஸ்ட் அப்படிங்கிற மாரி தான் வந்துட்டு ஒரு 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 சிந்தனை வரும் நமக்கு. ஆனா படிச்சு பார்க்கும்போது தெரியும். அதுல வந்துட்டு இருக்கிற மென்டல் ட்ராமா எந்த அளவுக்கு நமக்கு குடுத்திருப்பாங்க அப்படின்னு. ஓகே. இட்ஸ் a மஸ்ட் ரீட் பிளே பை அ Girish Karnad. So if you find time, kindly read. Good. With that, we are moving to the next question. Question number 5. Again from Maharashtra. Set 2023 ன்னு எடுத்திருக்கேன் இந்த question. Question படிச்சிடலாமா? In which play does the plot deal with the city goldsmith's two apprentices and his two daughters, the younger sweet and modest, the elder foolish and worldly? ஓகே. சோ இந்த பிளேயோட பிளாட் இந்த பிளாட்ல வர கதை சுருக்கத்த சொல்லிட்டாங்க அவங்க. பிளாட்ல வந்துட்டு கதை சுருக்கம் சொல்லல. பிளாட்ல வர இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் குடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ இது ஒரு ஒரு ஒன் ஒரு ஒன் லைனாவும் சொல்லிட்டாங்க. சிட்டியர் கோல்ட்ஸ்மித் வச்சு தான் வந்துட்டு இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ இது யார் ஆத்தர்? ஓகே. அண்ட் இந்த இந்த கதை எத தழுவி வருது அப்படின்னு நீங்க யோசிச்சிட்டீங்கனாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். தி ஆப்ஷன்ஸ் ஆர் ஈஸ்ட்வர்ட் ஹோ, தி மால்கன்டென்ட், த ஃபோர் prentices of London, a trick to catch the old one. Which one is the right answer? Take your time. Take your time. I'm waiting. Okay. I'm getting some right answers. Okay. The right answer is Eastward Ho. ஓகே. சோ ஈஸ்ட்வர்ட் ஹோடு தான் இந்த இந்த பிளாட் வரும். ஓகே. சிட்டி இஸ் கோல்ட்ஸ்மித்தோட 2 அப்ரன்டிஸ் அண்ட் ஹிஸ் 2 டாட்டர்ஸ். ஓகேவா? சோ இது வந்துட்டு ஈஸ்ட்வர்ட் ஹோவோட ஸ்டோரி. சோ ஈஸ்ட்வர்ட் ஹோ யார் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 3 ரைட்டர்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. பென் ஜான்சன், ஜார்ஜ் சாப்மன், ஜான் மார்ஸ்டன். ஓகே. அ மோஸ்ட்லி ஈஸ்ட்வர்ட் ஹோ வந்து நம்ம பென் ஜான்சனோட தான் கனெக்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 3 ரைட்டர் எழுதியிருக்காங்க. அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பிளே வந்துட்டு முதல்ல பெர்ஃபார்ம் பண்ணது பிளாக் ஃப்ரைஸ் தியேட்டர்ல தான். இது உங்களுக்கு கொஸ்டின் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. பிளாக் ஃப்ரைஸ் தியேட்டர்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் எப்ப அப்படின்னா ஆகஸ்ட் 1605 பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அதே இயர்லயே இது பிரிண்ட்டுக்கும் போயிருச்சு. ஓகே. அதே இயர்லயே இது பிரிண்டா வந்துச்சு ஈஸ்ட்வர்ட் ஹோ. இந்த கேரக்டர்ஸ் நேம் உங்களுக்கு கொஸ்டினா கேட்கலாம். The story centers around Touchstone, a goldsmith, and his two daughters, Gertrude and Mildred. ஓகே. டச்ஸ்டோன் வந்து நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். டச்ஸ்டோன் வந்து ஆஸ் யூ லைக் இட்ல வர ஜெஸ்டர் பேர் டச்ஸ்டோன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோல்ட்ஸ்மித் பேரு டச்ஸ்டோன். ஓகேவா? அண்ட் அவங்களோட 2 டாட்டர் நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க கேட்பாங்க. Gertrude and Mildred. அலாங் சைட் 2 அப்ரென்டிசஸ் குவிக் சில்வர் அண்ட் கோல்டிங். பேர்லாம் பார்த்தீங்கனாலே ரொம்ப நல்லா இருக்கும். குவிக் சில்வர் அண்ட் கோல்டிங் பேர் பாருங்க. ஓகே.
சோ இந்த 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 மாரியே நீங்க இந்த மாரி சிம்பிளா வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் பேர் எல்லாமே. சம்டைம்ஸ் இதோட கனெக்டட் கொஸ்டினா உங்களுக்கு பேரும் கேட்பாங்க. ஓகே. So Eastward Ho written by 3 authors, Ben Jonson, George Chapman and John Marston. Okay. Originally performed and published in the same year 1605. Good. With that we are moving to the next question. Where was Dr. Faustus born as per the chorus in Marlowe's play? Okay. ரொம்ப important. ஒரு தடவை நல்ல கொஸ்டினை படிச்சு பார்த்துக்கோங்க. This came in MP set 2023. ஓகேவா? born அப்படின்னு கேட்டிருக்காங்க. Keyword here is born. And the options are Wittenberg, London, Rhodes, Edinburgh. Okay. அவசரப்படாதீங்க. யோசிச்சு ரைட் ஆன்சர்ஸ் கொடுங்க. அவசரப்படாதீங்க. Don't rush. Okay, I'm getting some right answers. Good. The right answer is Rhodes. Okay. Sometimes நம்ம வந்துட்டு கொஞ்சம் அவசரப்பட்டு என்ன பண்ணுவோம்? கொஸ்டினை ஒழுங்கா படிக்காம விட்டன்பர்க் சொல்லிடுவோம். பட் விட்டன்பர்க் இல்ல. The right answer is Rhodes. ஓகேவா? விட்டன்பர்க் யூனிவர்சிட்டியில அவர் படிச்சார். பட் அவர் எங்க பிறந்தாரு அப்படின்னா ரோட்ல தான் பிறந்தார். ரோட்ஸ் அதுல தான் பிறந்தார். ஓகேவா? சோ கோரஸ் வந்துட்டு இதுதான் இன்ட்ரடியூஸ் பண்ணும். ரோட்ஸ்ல வந்து ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்த டாக்டர் ஃபாஸ்டஸ் விட்டன்பர்க் யூனிவர்சிட்டியில படிச்சு பெரிய ஆள் ஆயிட்டாரு அப்படிங்கறதா இது வரும். அந்த பிளேயோட ஸ்டார்டிங்ல இப்படிதான் வந்துட்டு கோரஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும். சோ அது உங்களுக்கு தெரியும். ரிமெம்பர் தி ரைட் ஆன்சர் இஸ் ரோட்ஸ். ஓகேவா? சோ பாத்தீங்க அப்படின்னா சம் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் டாக்டர் ஃபாஸ்டஸ் நான் இங்க கொடுத்திருக்கேன். Its original title is Tragical History of Dr. Faustus, and it is a tragedy in 5 acts. Okay, and there are 2 different texts in this. First text is called A text. அடுத்த text B text. A text வந்துட்டு 1604 பப்ளிஷ் ஆச்சு. B text 1616 பப்ளிஷ் ஆச்சு. Remember, these are very important details about minor details about this play. Okay, Dr. Faustus, written by Christopher Marlowe, one of the famous university wits. Good. Good. So we are moving to the next question. Question number 7. In which Shakespearean play does the character Polonius appear? நல்லா படிச்சுக்கோங்க கொஸ்டினை. பொலோனியஸ் எந்த ஷேக்ஸ்பியரின் பிளேல வராங்க அப்படிங்கிற கொஸ்டின். ஓகேவா? டெம்பெஸ்டா, ஒத்தெல்லோவா, ஹாம்லெட்டா, கிங் லியரா? எலிமினேட் பண்ணுங்க. எந்த ஒரு ஆப்ஷன் இல்ல எந்த 2 ஆப்ஷன் இல்ல அப்படிங்கறத யோசிங்க. இஸ் இட் டெம்பெஸ்ட், ஒத்தெல்லோ, ஹாம்லெட் ஆர் கிங் லியர்? ஓகே. The right answer. I'm waiting for the right answers. Good. And the right answer is Hamlet. Okay. So, Hamletல தான் பொலோனியஸ் அப்படிங்கிற கேரக்டர் வருவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பொலோனியஸ். ஸோ நமக்கு ஹாம்லெட்டோட கதை தெரியும். இட்ஸ் அ ரிவெஞ்ச் ட்ராஜடி. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பிளே ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர். பொலோனியஸ் யாரு அப்படின்னா இந்த பிளேல நம்ம ஹாம்லெட்டோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே. இப்ப இருக்க டேர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே. சோ அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் யாரு? ஒஃபீலியா. அந்த ஒஃபீலியாவோட அப்பா பொலோனியஸ். ஓகே. ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா ஹாம்லெட் வந்துட்டு தெரியாம பொலோனியஸ கொன்றுவார். ஓகே. ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா பொலோனியஸ் வந்துட்டு இட்ஸ் a கைண்ட் ஆஃப் அ ஜோக்கர் ஆர் ஜெஸ்டர் ஆர் ஈவன் ஃபூல் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிளேல அவர் சொல்ற சில விட்டி டயலாக்ஸ் எல்லாம் ரொம்ப சிரிப்பா இருக்கும். அண்ட் அவர் வந்துட்டு தேவையில்லாம நிறைய விஷயத்துக்கு பயப்படுவாரு. ஓகேவா? அது நீங்க பிளே படிச்சு பார்க்கும்போது நமக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி he gets killed by Hamlet himself. ஓகே. ஏன் ஹாம்லெட் கொல்லுவாரு அப்படின்னா ஆக்சுவலி ஹாம்லெட் கொல்ல வந்தது கிளாடியஸ் தான். ஓகே. அது ஏன்னு உங்களுக்கே தெரியும். கிளாடியஸ் தான் வந்துட்டு ஹாம்லெட்டோட அப்பா கிங் ஹாம்லெட்ட கொன்னுட்டாரு அப்படின்னு சொல்லி ஹாம்லெட்டுக்கு தெரிய வரும் பிளேயோட பிகினிங்ல. அதனால கோவமா இருப்பாரு. சோ கிளாடியஸ கொல்லணும் அப்படின்னு வந்துட்டு அது கிளாடியஸ் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு தெரியாம
பொலோனியஸ கொன்றுவார். ஓகே. சோ பொலோனியஸ் வந்துட்டு தன்னோட காதலியோட அப்பா. பட் தெரியாம பொலோனியஸ கொன்றுவாரு. அதுக்கப்புறம் ஒஃபீலியாவுக்கு ரொம்ப அவ மென்டலி டிஸ்டர்ப் ஆயிடுவா. சோ இப்படிதான் அந்த ஸ்டோரி போகும். ஆஃப் கோர்ஸ் யூ நோ தி ஸ்டோரி. ஐ திங்க் சோ. வெரி இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி. ஹாம்லெட். அ ரிமெம்பர் லார்டஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர். அகைன் ஒஃபீலியாவோட பிரதர். So Polonius is the father of both Ophelia and Laertes. He is for comic relief, of course. But இவர் இறக்கும்போது நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே. ஹாம்லெட் ஆக்சிடென்ட்லி கில்ஸ் பொலோனியஸ். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. வேணும்ட்டே கொல்ல மாட்டாரு. ஆக்சுவலி கிளாடியஸ் தான் கொல்ல வந்திருப்பாரு. பட் தெரியாம பொலோனியஸ கொன்றுவாரு. ஓகே. குட். With that information, we are moving on to the next question. Find out the play which was not written by Tennessee Williams. பாருங்க, இதனால தான் நான் சொல்லியிருக்கேன். நல்லா பிளேயோட நல்லா வந்துட்டு கொஸ்டின படிச்சு பார்க்கணும். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? which was not written by Tennessee Williamsன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 4 ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. The options are Cat on a Hot Tin Roof, A Street Car Named Desire, The Hairy Ape, or The Glass Menagerie. இந்த 4ல எது ரைட் ஆன்சர்? Which was not written by Tennessee Williams. Okay, that's the question. Good. I'm waiting for the right answer. Okay, I'm getting some right answers. Which was not written. Okay. Yes. Yes, and the right answer is Harry Ape. Good. Good. You are all right. Great. It is Harry Ape. Okay. நீங்க இத பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். நமக்கு டென்னசி வில்லியம்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி அவரோட பிளேயோட டைட்டில் எல்லாமே கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். ஓகே. அத கூட நீங்க ஒரு சின்ன க்ளூவா எடுத்துட்டு இத பார்க்கலாம். டென்னசி வில்லியம்ஸோட ஒரு ஒரு ஆத்தர் அப்படின்னு எடுத்தீங்கனாலே, அந்த ஆத்தரோட இம்பார்ட்டன்ட் வொர்க்ஸ் என்ன? அந்த ஆத்தர் அந்த வொர்க்க எந்த இயர்ல எழுதியிருக்காரு? அதுல வர கேரக்டர்ஸ் அண்ட் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஆத்தர் வந்துட்டு ஏதாவது அவார்ட் வின் பண்ணியிருக்காரா? இது எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ். சப்போஸ் உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் தெரியாத, இல்ல படிக்காத ஆத்தர் வந்துட்டாங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் 1 ஆர் 2 திங்ஸ் வச்சு நீங்க கனெக்ட் பண்ண தெரியும். ஓகே. அந்த கனெக்ஷன் என்ன அப்படின்னா, டென்னசி வில்லியம்ஸோட பிளேயோட நேம் எல்லாமே ரொம்ப லாங்கா தான் இருக்கும். ஓகே. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, the ஷார்ட்டஸ்ட் நேம் இங்க இந்த ஆப்ஷன்ல குடுத்துட்டது ஹாரி ஏப் தான். சோ ஹாரி ஏப் இஸ் ரைட் ஆன்சர். சோ ஹாரி ஏப் யார் எழுதினாங்க அப்படின்னா, நமக்கே தெரியும் யூஜின் ஓ நீல். ஓகே. வெரி இம்பார்ட்டன்ட் பிளே. ஹாரி ஏப் written by Eugene O'Neill. Okay, good. Yes. Next question. Which among the following is not a play written by George Bernard Shaw? Again, not a play. Okay, not அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. Not a play written by George Bernard Shaw. இது நாலுல எது? Man and Superman, A Losing Game, Doctor's Dilemma, or The Man of Destiny? Which one is the right answer? அகைன் எலிமினேட் பண்ணுங்க. இதுல ஈஸியான விஷயங்கள் எலிமினேட் பண்ணிடலாம் நீங்க. எலிமினேஷன் டெக்னிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Which was not a play written by George Bernard Shaw. Yes, I'm getting some right answers. Okay. Okay. And the right answer is The Losing Game. Okay, மத்த 3 பாத்தீங்க அப்படின்னா பெர்னார்ட் ஷாவோட பிளேஸ். மேன் அண்ட் சூப்பர்மேன் இருக்கட்டும், டாக்டர்ஸ் டிலமா இருக்கட்டும், மேன் ஆஃப் டெஸ்டினி இருக்கட்டும், இது எல்லாமே பெர்னார்ட் ஷாவோட பிளே. பட் A Losing Game is not a play written by George Bernard Shaw. Good. With that, we are moving to the last question. The last question of today. A trivial comedy for serious people was the subtitle of. This is from Telangana set. Okay. So, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இதுவும். A trivial comedy for serious people. கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா உங்களால ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்ச முடியும். The options are Every Man in His Humor, The Way of the World, Comedy of Manners, The Importance of Being Earnest. Which one is the right answer?
A trivial comedy for serious people. Okay, good. I'm getting some right answers. The right answer is the importance of being earnest. Okay, the importance of being earnest. இதோட சப்டைட்டில் என்ன அப்படின்னா a trivial comedy for serious people. ஓகே, இது யார் எழுதினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்கர் வைல்ட். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இட் டாக்ஸ் அபவுட் தி மிஸ்டேக்ஸ் டன் பை விக்டோரியன் அப்பர் கிளாஸ் பீப்புள். ஓகேவா? அண்ட் அவங்களோட வேல்யூ அந்த அதெல்லாம் கொஞ்சம் கிண்டல் பண்ணி கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கா சொல்லியிருப்பாரு. ஓகே, அண்ட் இந்த பிளே படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னியா இருக்கும். பட் அட் சேம் டைம் ரொம்ப வருத்தமாவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ இட் டாக்ஸ் அபவுட் டிஸ்ஆனஸ்டி. ஓகே, ஸோ ஒருத்தவங்க நமக்கு அவங்களுக்கே அவங்க வந்துட்டு ஹானஸ்ட்டா இல்ல அப்படின்னா என்ன மாரி விளைவுகள் பார்க்கலாம்? அவங்க மத்தவங்களுக்கு ஹானஸ்ட்டா இல்லன்னா என்ன மாரி விளைவுகள் பார்க்கலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் வந்துட்டு இது அ இந்த ப்ளே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இஃப் யூ கெட் டைம் படிச்சு பாருங்க. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் ஹானஸ்ட். தட் சப்டைட்டில் இஸ் a trivial comedy for serious people. So its first publication was in the year 1895. Okay, and it marks about Victorian upper class norms and values. குட். சோ நம்ம இன்னைக்கு 10 கொஸ்டின் பார்த்திருக்கோம். சோ நம்ம வந்துட்டு கவர் பண்ணிருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி நமக்கு டிராமா தான் கவர் பண்ணிருக்கோம் இன்னைக்கு கிளாஸ் இந்த 10 கொஸ்டின்ல. ரிமெம்பர், எலிமினேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ கொஸ்டினை ஒரு முறைக்கு 2 முறை தரோவா படிச்சு பாருங்க. And as I always say, if you believe you can, you are halfway through. And நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு லாஸ்ட் மொமெண்ட்ல ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்க. இந்த 1 வீக் நல்லா யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா you you will come to know so many answers. Okay, the subconscious mind will help you to get through the set very easily. All the best to your students. Okay, we'll meet in the next class with again question discussion on various other topics. And for admissions, you can contact these numbers. Thank you. We'll meet you in the next class.